நவம்பர் 27 மாவீரர் நாள் கொண்டாட்டத்துக்காக திரள் நிதி கேட்டு நொன்னன் சீமான் வெளியிட்ட வீடியோ நம்மூர் சோசியல் மீடியாக்களுக்கெல்லாம் ஒரு 4-5 நாளாவே செம்மத்தியான ட்ரோல் கண்டென்ட்டா மாறி நிற்கிது. பலதரப்பட்ட மக்கள் நொன்னன் திரள் நிதி திரடுற அந்த அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இதில் மேட்ரு என்னன்னா, பொதுவாக பேசுகிற கொஞ்சம் விவரமாக பேசுகிற ஆட்களே இதுக்கு பின்னாடி இருக்கிற பித்தலாட்டத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம பொதுவாக குத்து மதிப்பாக ட்ரோல் பண்ணுறாங்க. மாவீரர் நாள்ங்கிறது இலங்கையில் இறந்து போன மக்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்துகிற ஒரு நிகழ்ச்சி, அவ்வளவுதான். அதுக்கு என்ன கூந்தலுக்கு 25 லட்சம் நீ கேட்குற கூமிட்ட தம்பிகளும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. இது என்ன கணக்கு? மௌன அஞ்சலி செலுத்துறதுக்கு என்ன மானாவுக்கு உனக்கு காசு கொடுக்கணும்? ஆக்சுவலாக இது ஐயர்கள் பிண்ட வைக்கிற கதை தான். இங்கே பிண்டத்தை வச்சா செத்து போன முப்பாட்டனுங்களுக்கும் செத்து போன பாட்டமார்களுக்கும் எப்படா போகுங்கிற கேள்வி கேட்டா அதெல்லாம் அப்படிதான் போவோம். நீ எனக்கு கூட நல்ல வேட்டி சட்டை எடுத்து கொடுத்து அறுசுவை உணவை எனக்கு படைச்சு கை செலவுக்கு கொஞ்சம் காசும் கொடுத்தீங்கன்னா மேல உங்க பாட்டனை இப்ப செத்து போன உங்க ஒப்பனும் நல்லா இருப்பான் அப்படின்னு ஐயர்கள் நேக்கா பேசி காலங்காலமா பிண்டம் வைக்கிறதுங்கிற பேர்ல ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதனுடைய இன்னொரு வடிவம் தான் இது அப்படின்னு இந்த மாதிரி மென்மையா ரொம்ப மென்மையா தான் நொன்னன் திரள் நீதி திரட்டுறத நம்மளுக்கு ட்ரோல் பண்றாங்களே தவிர இதுக்கு பின்னாடி இருக்கிற பித்தலாட்டத்தை நம்மளுக்கு புரிஞ்சுக்கவே இல்லை. ஏன்னா இந்த குறிப்பிட்ட திரள் நிதி திரட்சி திட்டத்துக்கு நொன்ன பிக்ஸ் பண்ணி இருக்கிற அமௌண்ட்டே எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 25 லட்சம் ரூபாய், அதிகபட்சமா 25 lakhs ஒன்லி. இன்னைக்கு தேதிக்கு அண்ணனுக்கு 25 லட்சம்ங்கிறதெல்லாம் ஒரு காசே கிடையாது. அண்ணனுடைய அன்றாட செலவுகள், அதாவது ஒரு மாசத்துக்கு நொன்னனுக்கு ஆகிற மொத்த செலவுகள்னு பாத்தீங்கன்னா வெளிப்படையா தெரிகிற செலவுகளை கணக்கு போட்டாலே இந்த பவுன்சர்கள் வச்சுக்கிறது, அண்ணனுடைய காஸ்ட்லியான வீட்டு வாடகை, அண்ணனுடைய மகன்கள் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறாங்கல்ல அதுக்கு உண்டான ஃபீஸ், அப்புறம் அண்ணன் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குறது, ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடை சாப்பிட்றது, அப்புறம் இன்னோவா கார்ல போயிட்டு வர்றது, இன்னபர சொகுசு வாழ்க்கைக்கு இந்த மாதிரியான வெளிப்படை செலவுகளை கணக்கு போட்டாலே மாசத்துக்கு நொன்னனுக்கு குறைஞ்சபட்சம் 20 to 25 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படிங்கிறது பொதுவான கணக்கு. ஸோ அசால்ட்டா ஒரு மாசத்துக்கு தன் பர்சனல் செலவே 25 லட்சம் ரேஞ்சுக்கு வச்சிருக்கிற நொன்ன திரள் நிதி கொடுங்கடா தம்பிகளா, அது 5-10 இருந்தா கூட பரவாயில்லடா, ஏதோ ஒண்ணு அண்ணனுக்கு காசுன்னு எதையாவது கொடுங்கடா, உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்கடா அப்படின்னு பாவமான மூஞ்சியை வச்சுக்கிட்டு கெஞ்சறதெல்லாம் கடைஞ்செடுத்த பித்தலாட்டம், கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம். இது எல்லாத்துக்கும் மேல அண்ணனுடைய இன்றைய சந்தை மதிப்புங்கிறது, அதாவது நம்ம ஊர் அரசியல் சந்தை மதிப்புங்கிறது குறைஞ்சபட்சம் 1000 கோடி இருக்கும். 1000 கோடிங்கிறது ஒரு குத்து மதிப்பான நம்பர் தான். சில 1000 கோடிகள் கூட இருக்கலாம். அண்ணன் கிட்ட 8% ஓட்டு முழுசா இருக்குது. அதை மார்க்கெட்ல வித்தாருன்னா கண்டிப்பா சில 1000 கோடிகளுக்கு அது போவோம். ஸோ 1000 கோடிகளையே அசால்ட்டா திரட்ட முடிஞ்ச அண்ணன் எதுக்காக 5க்கும் 10க்கும் கெஞ்சுறாரு? இதுக்கு பின்னாடி தான் நொன்னன் சீமானுடைய ராஜதந்திரம் பஞ்சதந்திரம் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா வர்றேன். அதுக்கு முன்னாடி இந்த திரள் நிதி திரட்சி திட்டத்துக்கு ஓட்ட உடச தம்பிகள்லாம் ஒரு மாதிரி முரட்டுத்தனமா முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. அவனுங்க செவிலே 4 அப்பா அப்பிட்டு போயிடுவான். ஆக்சுவலா என்னடா உங்க நொன்ன இப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, இப்படி பிச்சை எடுத்து இந்த எச்ச பொழப்பெல்லாம் பொழைக்கணுமா? மாவீரர் நாள் கொண்டாடுறதுக்கு என்ன மானாவுக்குடா உங்களுக்கு 25 லட்சம் காசு அப்படின்லாம் கேட்டோம்னா அது என்ன திரள் நிதி திரடுறது குற்றமா? திரள் நிதி நாங்க மட்டும்தான் வாங்குறோமா? திமுக வாங்கலையா, அதிமுக வாங்கலையா, பிஜேபி வாங்கலையா, காங்கிரஸ் வாங்கலையா? நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் தானே திரள் நிதி வாங்குது. அப்புறம் நாங்க வாங்கும் போது மட்டும் எங்களை கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு நம்மளையெல்லாம் கூமட்ட தம்பிகள் நினைச்சுக்கிட்டு குருட்டுத்தனமா அவனுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கிறானுங்க. ஏண்டா நீங்க என்னடா பேசுறீங்க? மாற்றுங்கிறீங்க. சாதாரண மாற்று கிடையாது, அரசியல் மாற்று, அடிப்படை மாற்று, அமைப்பு மாற்றுன்னு உங்க நொன்னம் 15 வருஷமா கூவிட்டு திரிகிறாரு. அப்புறம் என்னடா வெங்காய மாற்று இது? அவங்க செய்யறதை தான் நீங்களும் செய்வீங்கன்னா அப்புறம் என்ன கூந்தல் மாற்றுன்னு நான் கேட்கிறேன். இப்போ மற்ற கட்சிகள்லாம் தொண்டர்கள்ட்ட டொனேஷன் வாங்கி தான் கட்சி நடத்துது, அதைத்தான் உங்க நொன்னனும் பண்ணுவாரு, நீங்களும் பண்ணுவீங்கன்னா என்ன கூந்தல் மாற்று? அவங்க தான் பொருளாதாரம் எங்க இருக்குதுன்னு தெரியாம கட்சி தொண்டர்கள்ட்ட டொனேஷன் வாங்கி கட்சி நடத்துறாங்க. அவங்க எல்லாம் கூமட்டைகள், ரைட்டு. உங்க நொன்னன் தான் பெரிய பொருளாதார மேதையாச்சு. ஆட்சிக்கு வந்தாருன்னா 8 கோடி பேர்த்துக்கும் அரசு வேலை கொடுக்குற அளவுக்கு ஒரு மெகா ப்ராஜெக்டை கையில் வச்சிருக்கிற பொருளாதார புலியாச்சு. அந்த மெகா ப்ராஜெக்ட்ல கொஞ்சோண்ட வெளியே எடுத்து ஒரு 50 ஏக்கர்ல ஆட்டு பண்ண, ஒரு 50 ஏக்கர்ல மாட்டு பண்ண, அப்புறம் ஒரு 10,000 பனைமரம் இப்படி வளர்க்க வேண்டியதானா? அதிலிருந்து வர்ற கரிப்பட்டியை அமெரிக்காவுக்கு ஏற்ற வேண்டியதானா? ஆட்டுப்புழுக்கி ஐரோப்பாவுக்கு ஏற்ற வேண்டியதானா?
அதிலிருந்து அப்படியே டாலர்களாக கொட்டுமே, அதை வச்சு கட்சியை நடத்த வேண்டியதானே, அதை வச்சு இந்த மாவீரர் நாளை கொண்டாட வேண்டியதாண்டா. என்னடா இது அயோக்கியத்தனம்? எதுக்கெடுத்தாலும் நாங்கள் மொத்தமாக மாற்றி கழட்ட போகிறேங்கிறீங்க. அப்புறம் கம்ப்ளைண்ட் வரும்போதெல்லாம் அவங்க பண்ணலையா இவங்க பண்ணலையா, என்ன கூந்தலுக்கு உங்கள் கட்சியிலிருந்து நிர்வாகிகள்லாம் இப்படி முரட்டுத்தனமாக வெளியில் போயிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டால் திமுகலேருந்து போலியா அதிமுகவில் இருந்து போலியாங்கிறீங்க. எதுக்கடா திரள் நிதி திரட்டிக்கிட்டு திரியிறீங்கன்னு கேட்டால் திமுக திரட்டலையாங்கிறீங்க. அப்புறம் என்னடா வெங்காய கூந்தல் மாற்று? நானும் இந்த கேள்வியை ஏகப்பட்ட தடவை கேட்டேன். சூடு சொரணை இருக்கிற ஜென்மங்களா இருந்தா இந்நேரம் கொஞ்சமாவது திருந்தி இருக்கும், ஒரு 5% அப்ரோச்ல மாற்றம் வந்திருக்கான். இவனுங்களுக்கு தான் எதுவும் கிடையாது, என்ன ஜென்மங்களோ. அப்புறம் ஆம குஞ்சுகள்கிட்ட இன்னொன்னு கேட்கணும். அதாவது உங்க நொன்னா திரள் நிதி திரட்டுறாரு, பாவமா மூஞ்சியை வச்சுக்கிட்டு கேட்கிறாரு, நீங்க கொடுக்குறீங்க, அதெல்லாம் உங்க பிரச்சனை. நாங்க ஒன்றும் பணம் கொடுக்க போறதில்ல, எங்களுக்கு இதுல ஒன்றும் பாதிப்பு கிடையாதுன்னு வச்சுங்க. உங்க கோவணத்தை உங்க நொன்ன உருவுறாரு, அதுதான் நல்லது, நாம அம்மனமா திரியறதுக்காக தான் அண்ணன் நம்ம கோவணத்தை உருவுறாருன்னு நீங்க நம்பிக்கிட்டு திரியுறீங்க, அதெல்லாம் உங்க பிரச்சனை. ஆனா ஒரே ஒரு ரெக்வஸ்ட் நான் வைக்கிறது என்னன்னா, கேளுங்க, காசை கேட்டு தொலைங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் நொன்ன டே என்கிட்ட செலவுக்கு காசு இல்லடா தம்பிகளா, பார்த்து 5-10 இருந்தாலும் பரவாயில்ல, 5000-10,000 இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு போட்டு விடுங்கடா, என் அக்கௌண்ட்டில் போட்டு விடுங்கடா, அதை வச்சு தாண்டா அண்ணன் கட்சி செலவை பார்க்கணும் அப்படின்னு சாதாரண தமிழில் பேச சொல்லுங்கடா. உங்கள் நொன்னம் பேசுகிறத கருமத்தையெல்லாம் காதில் கேட்க முடியல. நீங்கள் கொடுக்குற வருமானம் நம் இனத்தின் வெகுமானம், நான் தான் காப்பாற்ற போகிறேன் தமிழர்களோட தன்மானத்தைன்னு உங்கள் நொன்னம் பேசுகிற அந்த கன்றாவி பஞ்சையெல்லாம் கருமம் காதில் கேட்க முடியல. ஆக்சுவலா தமிழர்கள் சுயமரியாதையோட நல்லா தாண்டா இருக்கிறாங்க கூமுட்டைகளா. என்னமோ இங்க யாருமே கோவணமே இல்லாம தெரிகிற மாதிரியும் உங்க நொன்னன் திரட்டுற திரள் நிதியில தான் இங்க அத்தனை பேர்த்துக்கு அவர் கோவணம் வாங்கி கொடுத்து மொத்த தமிழர்களின் மானத்தையும் காப்பாத்துற மாதிரியே எதுக்குடா இந்த எச்ச பொழப்பு? நீங்க எடுக்கிற 10-5 பிச்சைக்கு இதெல்லாம் தேவையான்னு நான் கேட்கிறேன். அதெல்லாம் தமிழர்கள் மான மரியாதையோட ஒரு மாதிரி மரியாதையா தான் இருக்கிறாங்க. நம்ம பெரும்பாட்ட ராஜராஜ சோழன் காலத்தோட கம்பேர் பண்ணா இன்னைக்கு தேதிக்கு தமிழர்கள் சுயமரியாதையோட ஒரு மாதிரி சொகுசாதான் இருக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த எதுவும் இன்னைக்கு இல்லாம போகல, தமிழர்களோட வாழ்க்கையை யாரும் சீரழிச்சிரும் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. இதை கெடுக்காம இருந்தா சரி, உங்க நொன்ன அதுக்கு தான் அடி போடுறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேட்டுங்க. அதாவது எப்போ ஒரு கட்சி திரள் நிதி திரட்டுதோ அப்பயே ஊழல்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று ஆயிருது. ஒரு கட்சி எப்போ காமன் மேன்ட்ட காசு வாங்குதோ அப்பவே ஊழலின் ஊற்றுக்கண் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அமெரிக்காவில் ட்ரம்ப் ஜெயிச்சார்ல, அவருக்கு ஃபுல்லா பணம் சப்போர்ட் பண்ணது எலான் மஸ்க். அடுத்த 4 வருஷமும் ட்ரம்ப் என்ன வேலை செய்கிறாரா இல்லையா, எலான் மஸ்க்கு உண்டானதை எல்லாம் செஞ்சு கொடுக்கறத ஒரு வேலையாவே செஞ்சாகணும், இல்லைன்னா ட்ரம்ப் அந்த பதவியிலேயே இருக்க முடியாது. அதனால தான் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எலான் மஸ்க்கு ஒரு முக்கியமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. 1500 டொனேஷன் கொடுக்குறவங்க வேணா கட்சிக்கிட்டு இருந்து திரும்ப எதுவும் எதிர்பார்க்காம இருக்கலாம். 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்குறவங்க எல்லாம் 50 லட்சம் 1 கோடின்னு கட்சிக்கிட்டு இருந்து பிரதிபலன் எதிர்பார்க்க தான் செய்வாங்க. குரோனிக் கேபிட்டலிசம்ங்கிறது இந்த புள்ளியில இருந்து தான் ஆரம்பிக்குது. இதுக்கு இந்தியாவில் எந்த கட்சியும் விளக்கு கிடையாது. இதையெல்லாம் அப்பாவி ஆம குஞ்சுகள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அப்புறம் அண்ணன் தான் இப்படின்னா அந்த பக்கம் அக்கா வேற, அது இதுக்கு மேல பெரும் பீடையா இருக்குது. இந்த 1000 ரூபா விஷயம், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா இருக்குல்ல, அது மேல நேத்தும் காளியம்மா திரும்ப வன்மத்தை கொட்டி இருக்குது. 1000 ரூபாயை நம்பிதான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா, 1000 ரூபாயை வச்சுதான் சாப்பிட்றோமா, துணி துவைக்கிறோமா, துணி வாங்குறோமா, கடைக்கு போய் சாப்பிட்றோமா, இன்னும் பிற அன்றாட செலவுகளை பண்றோமா, ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து மாத்திரையெல்லாம் வாங்குறோமா, இதையெல்லாம் அந்த 1000 ரூபாயில தான் நாங்க பண்றோமா? என்ன இது, நீ அவங்களுக்கு உண்டான சம்பளத்தை கொடுத்துட்டா அவங்களே மார்க்கெட்ல எல்லாத்தையும் வாங்கிக்க போறாங்க, என்ன 1000 ரூபா கொடுத்தேன் 1000 ரூபா கொடுத்தேங்கன்னு அது ஒரு பெரிய விஷயம்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அந்த அக்கா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுது. ஆக்சுவலா இதெல்லாம் என்ன ஜென்மம்னே எனக்கு தெரியல. இதுக்கு 32 தடவை நாம விளக்கம் சொல்லியாச்சு. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஆஸ்திரேலியால இருந்து என் நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டு இருந்தாரு. அவர் சொல்றாரு, ஆக்சுவலா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து எல்லாம் மார்க்கெட் எக்கானமியின் சாம்பியன், தனிநபர் வருமானம்ங்கிறது அவ்வளவு உச்சத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட $50,000 பர் கேபிட்டா இருக்கிற நாடுகள். அங்கேயே ஆவரேஜ் இன்கமுக்கு கீழே இருக்கிற குடும்பங்களை எல்லாம் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மாசம் மாசம் பணம் கொடுக்குறாங்க. ஒரு குழந்தை இருந்தா $400, 2 குழந்தை இருந்தா $800 அவங்களுக்கு மாசம் மாசம் அரசு உதவித்தொகை கொடுக்குது. அதை வச்சுதான் அங்கேயே பொழப்பு ஓடுது. மார்க்கெட் எக்கானமியின் சாம்பியன்கள் நாட்டிலேயே அப்படின்னா நம்மள
மாதிரி $2000 $2500 தான் பர் கேபிட்டா இன்கம் இருக்கிற ஒரு நாட்டில எல்லாம் இந்த 1000 ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய காசு, இது எவ்வளவு பெரிய வெல்ஃபேர் ஸ்கீம், இதை ஃப்ரீ பீஸ் வெட்டி செலவுன்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு அதே சங்கி கும்பல் எங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாலும் தவறாம நாம ஆட்சிக்கு வந்தா எல்லாத்துக்கும் பெண்களுக்கெல்லாம் 2000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறானுங்க. அதான் யதார்த்தம்ங்கிற நிலைமையில இந்த கிறுக்கு கும்பல்லாம் இப்படி பேசிக்கிட்டு தெரியுது. அதுக்கு 10 கிறுக்குனுங்க கை வேற தட்டுறானுங்க. என்ன சொல்றது, தமிழ் கூறும் நல்லுலகம் இப்படி ஒரு கிறுக்கு கும்பலா மாறி இருக்குதுன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. சரி, சீமான் தம்பிகள்லாம் இயல்புலேயே மூளை வளர்ச்சி குன்றியவர்கள்லாம் ஒன்றும் கிடையாது. எடப்பட்ட காலத்துல நொன்னம் பேச்சை கேட்டுதான் அவனுங்க இப்படி ஆயிட்டானுங்க. ஸோ அவனுங்களையும் முழு மனிதனா மாத்துறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளையும் நம்மால முடிஞ்ச அளவுக்கு செய்வோம்ங்கிறேன். மற்றபடி நொன்னம் பாவமான மூஞ்சியை வச்சுக்கிட்டு இந்த 25 லட்சத்துக்கெல்லாம் ஏன் பிச்சை எடுக்கிறாருன்னா அதுல அவரு 2 விஷயங்களை நமக்கு கன்வே பண்ண முயற்சி பண்றாரு. ஒண்ணு, நான் பரம ஏழை, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, என்னுடைய செலவுங்கிறது வெளிப்படையான ஒண்ணு. இப்ப பாருங்க, மாவீரர் நாள் கூட்டம் போடுறதுக்கே நான் தம்பிகள்கிட்ட ஒரு 25 லட்ச ரூபா பிச்சை எடுத்து தான் நடத்த வேண்டியதா இருக்குது. விஜய் மாதிரி 50 கோடி 100 கோடி எல்லாம் செலவு பண்ணி என்னால பெரிய மாநாட்டெல்லாம் போட முடியாது, அப்படி பகட்டான ஆள்லாம் நான் கிடையாது அப்படின்னு நொன்ன தன்னை ரொம்ப நல்லவன், உலகத்துல இன்னைக்கு தேதிக்கு உயிரோட இருக்கிற 1-2 உத்தமர்கள்ல நானும் ஒருத்தன், நம்புங்க அப்படின்னு ஒரு மேட்டரை நமக்கு கன்வே பண்றாரு. இவர் எளிமையின் சிகரம்ங்கிறத நமக்கு இந்த 25 லட்ச ரூபாய் பிச்சையின் மூலம் கன்வே பண்ண முயற்சி பண்றாரு. ரெண்டாவது, அண்ணனுடைய சந்தை மதிப்பு 1000 கோடியாவே இருந்தாலும் எரியிற வீட்டுல எடுத்த வரைக்கும் லாபம்ங்கிற அந்த மெத்தடை யூஸ் பண்றாரு. குடுக்கட்டுமே கூமுட்டைகள், என்ன கேடு அவனுக்கு, மாவீரர் நாள் கூட்டம் போடுறான் காசு கொடுங்கடான்னா கூமுட்டை தம்பிகள் எல்லாம் கொடுத்துட்டு போறானுங்க. அதுக்கு எதுக்கு நாம ஏற்கனவே கலெக்ஷன் பண்ணி பதுக்கி வச்சிருக்கிற அமௌண்ட்ல இருந்து எடுத்து செலவு பண்ணுங்கிறேன். கொடுங்கடா தற்கூரி முண்டங்களான கொடுக்க போறானுங்க. இனமானத்தை காப்பாற்றணும்னா அவன் இஷ்டத்துக்கு அள்ளி கொடுங்கடான்னா கொடுத்துட்டு போறானுங்க தற்கூரி முண்டங்கள். எவ்வளவு கொடுங்கனாலும் அது நமக்கு லாபம் தானே அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்லையும் நொன்ன இந்த கலெக்ஷனை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவ்வளவுதான். அதனாலதான் திரும்பவும் சொல்றேன், இந்த 25 லட்சம் எல்லாம் நொன்னனுக்கு ஒரு மேட்ரு. ரொம்ப கஷ்டப்படுறாரு இந்த 25 லட்ச ரூபாய் காசுக்கு அப்படின்லாம் அப்பாவித்தனமா யாராவது நம்புனீங்கன்னா உங்களை விட இழிச்சவாயம் உலகத்திலேயே கிடையாதுங்கிறேன். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.